வணக்கம். சுய இன்பம் செய்யும் ஆண்களுக்கு திருமணத்திற்கு பின்பு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரும் என்பது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு கற்பனையான தவறான நம்பிக்கைகள் இருந்தது எல்லா மருத்துவ முறைகள்லையும். சுய இன்பம் பண்ணுறதுனால மூளையில் மனநோயாளியாக மாறிடுவாங்க, குழந்தையின்மை வரும், உலகத்தில் எல்லா பிரச்சனையும் வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போன நூற்றாண்டிலேயே செய்யப்பட்ட ஏராளமான ஆய்வுகளில் இதெல்லாம் தவறு, சுய இன்பத்தினால எந்த தீங்கும் இல்லை. இப்போ சுய இன்பத்திற்கும் செக்ஸுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. செக்ஸ் நீங்கள் ஒரு பெண்ணோடு பண்ணுறீங்க, சுய இன்பம் உங்கள் கைகளை பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க. ரெண்டில் என்ன வித்தியாசம் இருக்குது? எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால் சொல்லப்போனால் உலக சுகாதார நிறுவனம், யூரோப் நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் சுய இன்பம் பண்ணுங்கன்னு இப்போது எஜுகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே இளம் வயதிலேயே செக்ஸில் ஈடுபடுறாங்க. ஸ்கூல் போகும்போது ஒரு 15-16 வயதிலேயே. அதை தடுப்பதற்கு இந்த பிரச்சாரம் போகுது. திருமணம் வரைக்கும் உறவை தள்ளி போடுங்க, அது வரைக்கும் சுய இன்பம் பண்ணுங்கள். சுய இன்பத்தினால் எந்த தீங்கும் வருவதாக இதுவரை அறியப்படவில்லை. கடைசியாக மிகப்பெரிய ஆய்வுன்னா ஒரு 15,000 பேரை வச்சு 1997 ஒரு மிகப்பெரிய ஆய்வு பிஎம்ஜேன்னு பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் வந்தது. அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இதுவரை எந்த தீங்கும் இதனால் வர்றதில்லை. கண் பார்வை போயிடும், மூளை குழம்பிடும், ஆண்மை குறைவு வந்துடும், உடம்பு இழைச்சி போயிடும், இப்படி ஏராளமான விஷயங்கள். ரொம்ப அதிகாலத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, விந்து மூளையில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரியிலேருந்து வருது, தண்டுவடத்து வழியாக கீழே வருதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் முற்றிலுமாக இப்போ இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டது. விந்துப்பைகள்லேருந்து விந்து உற்பத்தியாகி அப்படி மேலே ஆணுறுப்பு வழியாக வந்துடுது. மேலே மூளைக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. செக்ஸ் பண்ணுறதுக்கும் விரைப்புத்தன்மை வர்றதுக்கும் மூளைக்கு சம்மந்தம் இருக்கே தவிர விந்து மூளையில் உற்பத்தி ஆகிறதில்லை. இப்படி பல்வேறு தவறான கருத்துகள் முன்னால் இருந்தது. இப்போ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், ஆய்வுகள் அவற்றை மறுதளித்து இதெல்லாம் பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு விட்டது. இன்னும் போலி மருத்துவர்கள் பல பேர் கண்ணா பின்னான்னு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. விஞ்ஞான உண்மைகள் என்பது உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி என்ன சொல்கிறாங்க, இதுதான் முக்கியம். மற்றபடி நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்ம கருத்துக்கள், நாம் என்ன நினைக்கிறோன்றது உண்மை அல்ல. உண்மை நிரூபிக்கப்பட்டவை தான் உண்மை. அதனால் சுய இன்பம் என்பது இயல்பானது. அதனால் எந்த தீங்கும் வருவதாக இதுவரை நிரூபிக்கப்படலை. வணக்கம்.